வெல்கம் பேக் டு தி டீப் மார்னிங் கரண்ட்ல. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் வந்து பொட்டேட்டோ சாண்ட்விச். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதனால் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்கரில் வச்சுட்டேன். அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு தோலை ஊற்றி வச்சிட்டேன். இந்த ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா நைஸாக வந்துடும், பவுட்ரு மாதிரி. சேம் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸிக்கு போட்டு வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடும். நீங்கள் அதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு மாற்றிடுங்க மொத்தம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாருங்கள், பவுட்ரு அந்த மாதிரி இருக்குங்களா, அப்படியே உதிருதுங்களா இல்லையா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ப்ரெட்டு மிக்சியில் வச்சுருந்தீங்களா அதை எடுத்து இந்த பேனில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அது வந்து இப்போ நம்மளுக்கு பேபி பிங்க் கலரில் இருக்குது, சம்திங் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டோடனே நீங்கள் இறக்கிடணும். பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் வறுக்கிறேன், கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இப்படி வறுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த கலர் வந்து அப்படியே கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறிடும். அதை ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், கீழே லைட்டாக நான் 2 நிமிஷம் விட்டதுக்கு இந்த மாதிரி கலர் ஆகிடுது. இப்படி கையில் எடுத்தால் அப்படியே கீழே கொட்டுங்க, மணல் கொட்டுற மாதிரி. அந்த மாதிரி இதுவாக இருக்கிறப்போ கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நைஸாக இருக்க பாருங்கள், கொரன்னு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு நான் போட்டதில் மிளகா பொடி, தனியா பொடி, உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, டர்மரிக் பவுடர், சரிங்களா. இது பெப்பர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கையை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க, ஈரம் இருக்காத. நல்லா அதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடுங்க. ஏன்னா என் பசங்களுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் பிடிக்காதனால நான் போடல. உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரைஸ் இருக்குது, அரிசி மாவு இருக்குது இல்லையா, அரிசி மாவு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன்ஸு அப்படி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு இது இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் என் பசங்களுக்கு முன்னாடி பல்லு கிடையாது, ஸோ அதனால் கடிக்க முடியாதுன்றதுனால. இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி, அது முழுங்குற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், லைட்டாக வாட்டர் கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. இந்த பாருங்கள், எல்லாமே நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். மாவு பிசைஞ்சிட்டேன், தண்ணி ரெடியாக இருக்குது, ப்ரெட் கிராம்ஸும் சைடில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஷேப்பில் பண்ணியிருந்தேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி எடுத்துகிட்டு ப்ரெட் கிராம்ஸில் போட்டு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 டைம்ஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா, எனக்கு அவ்வளோ கிறிஸ்பி வேணான்றனால நான் ஒரு டைம் பண்ணிக்கிட்டேன். தனித்தனியாக எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு கிணத்துல வச்சுட்டேன். பாருங்கள், நான் 3 டைப்ஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் பேனில் வச்சுட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. நான் இந்த மாதிரி உருண்டு பண்ணுறப்பயே ஆயில் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் அது வந்து கருகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அந்த சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டு கூட டெக்ஸ்சரும் செம்மையாக இருக்கும். இதுக்குள்ளே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து அதை நடுவில் கட் பண்ணி சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி. பாருங்கள் என்ன கலர் ஆகிருக்கு, நான் என்ன கலரில் போட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருங்க. நான் அது கூட என் பசங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு மம்மி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்னங்க வேணும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது, அதுக்கு மேலே லேயர்ஸும் சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. கொஞ்சம் பசங்க சாப்பிட்டுட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர